சமீபத்துல வேளாங்கண்ணியில இருக்கக்கூடிய சர்ச்சுக்கு போயிட்டு வந்தோம். இந்த பகுதியில நிறைய இடங்கள் இருக்கிறதால இந்த மாதிரி போர்டு போட்டு வச்சிருக்காங்க. இந்த இடத்துக்கு ஃபர்ஸ்ட் போகணுமோ அதை பார்த்து போய்க்கலாம். நம்ம காரை பார்க்கிங்ல போட்டாச்சு. வேளாங்கண்ணி ஒரு உலக புகழ்பெற்ற இடம். கத்தோலிக்க கிறிஸ்தவர்களுடைய புனிதமான இடமாகவும் வேளாங்கண்ணி இருக்கு. இங்க இந்த மாதிரி ஒரு இயேசுநாதர் சிலை இருக்கும். இது நான் பார்த்ததுல மிகப்பெரிய இயேசுநாதர் சிலையா இருக்கு. கிறிஸ்தவர் மட்டும் இல்லாம அனைத்து மதத்தை சார்ந்தவர்களும் இங்க வராங்க. இந்த இடத்துல 2 மிகப்பெரிய சர்ச் இருப்பதை நாம பார்க்கலாம். அதே போல சிறிய சிறிய அளவிலான சர்ச்சுகளும் இங்க நிறைய இருக்கு. எல்லா இடத்துலயும் மக்கள் கூட்டமாக இருந்து வழிபாடு செய்வதை நம்ம பார்க்க முடியுது. சிறிய அளவிலான மருத்துவமனை, பல இடங்கள்ல இயேசுநாதர், மாதா அவருடைய சிலைகள், தங்கும் விடுதிகள், இது போன்ற பல விஷயங்கள் இந்த பகுதியிலே இருக்கு. இந்த வீடியோவிலே பாருங்க, இந்த சர்ச் எவ்வளவு நீளமா எவ்வளவு பெருசா இருக்கு அப்படிங்கிறது தெரியும். சிறிய அளவிலான பார்க்கும், சின்ன சின்ன இந்த மாதிரி சர்ச்சுகளும் அமைச்சிருக்காங்க. இந்த இடத்துல மக்கள் வழிபடுறதை நம்ம பார்க்க முடியுது. புதிய ஆராதனை ஆலை, ஜெப ஊற்று, அது மட்டும் இல்லாம இயேசுநாதருடைய இது போன்ற பல சிலைகள் பல்வேறு இடங்கள்ல அமைச்சிருக்காங்க. இந்த சர்ச்சினுடைய கட்டமைப்பு அவ்வளவு அருமையா இருக்கு. உள்ள பார்க்கும்போதும் வெளியே பார்க்கும்போதும் ஒரு வியப்புக்குரியதாக இருக்கு. இந்த இடத்துல மெழுகுவர்த்தி ஏற்றி வேண்டுதல் பண்றாங்க. இந்த பகுதியில இருந்த கடற்கரைக்கு போக முடியும். கடற்கரைக்கு வந்துட்டோம். நம்ம பார்க்கும்போது நிறைய மக்கள் குளிச்சிட்டு இருந்தாங்க. கடற்கரையில விளையாடுவதற்கான நிறைய விஷயங்கள் இருக்கு. அதே போல சாப்பிடுவதற்கும் நிறைய கடைகள் அமைச்சிருக்காங்க. நான் பார்த்த பீச்சிலே இந்த பீச் மிக அருமையான பீச்சா இருக்கு. ஃப்ரெஷ்ஷான மீன் சாப்பிடணும் அப்படின்னா இங்கே கூட நீங்க சொன்னீங்கன்னா சாப்பிடலாம். இந்த கடற்கரையில நம்ம வெளியே வரக்கூடிய பகுதியில் 100க்கும் மேற்பட்ட கடைகள் இருக்கு. நீங்க அங்கேயே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். குழந்தைகளுக்கு தேவையான பொருட்களையும் வாங்கிக்கலாம். வேளாங்கண்ணியை பொறுத்தளவுல நம்ம ஒரு தடவை போயிட்டு வந்தாலும் அது நம்ம வாழ்க்கையிலேயே மறக்க முடியாத இடமா இருக்கும். வேளாங்கண்ணிக்கு இதுவரையும் போகாதவங்க ஒரு வாட்டியாவது போயிட்டு வாங்க. போனவங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க.